குடிநீரை பற்றி இன்னைக்கு எல்லாருமே பேசினாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரத்தன சுருக்கமாக ரொம்ப அழகாக அவங்க அந்த தருமபுரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி அந்த திட்டங்கள் வரணுன்றதெல்லாமே உண்மையாகவே அவங்க சொன்னாங்க. அது ஒரு கமிட்டி மாதிரியே போட்டுமா மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட கலந்து பேசி நீங்கள் நீர்வளத்தில் யார் யாருக்கெல்லாம் கிராமத்தில் தடுப்பணை கட்டணும் எதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய துறையில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அழைத்து அதற்கு என்னென்ன தீர்வுன்னு, ஏன்னா சட்டசபையில் நம்ம சொல்லி பேசிட்டு நம்ம பாட்டுன்னு போயிடுறோம், நீங்களும் நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்த 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வரும்போது நீங்கள் அதை கேட்க வரும்போது நீ அன்னைக்கு சொன்னியே நீ செஞ்சியா அப்படின்னு சொன்னால் சொல்கிறத கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா எங்களுடைய முதலமைச்சர் கண்டிப்பாக எங்களை கண்டிச்சிருவார். அதனால் நீங்கள் அந்த மாதம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அழைக்கிறேன், நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து அதற்கு உடனடியாக அந்த இடத்திலேயே தீர்வு காணுவதற்குண்டான ஏற்பாடுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செய்து தரப்படும் என்று நான் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.